திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. இதில் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபெல்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 98 விழுக்காடு, ஒரு நாளில் 90ன்னு சொல்றாரு, ஒரு நாளில் 100ன்னு சொல்லிட்டாரு. எப்படிதான் 100ன்னு சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் 110. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு 505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கங்களேன், 13 விழுக்காடு வச்சுக்கங்களேன். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், வேறு அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.